Hi friends, welcome to Sumitra சமையலறை. இன்னைக்கு வீடியோல ரெண்டு வகையான தக்காளி சட்னி தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேங்க. நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துர்க்கேங்க. இதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய தக்காளி சட்னிங்க. இப்போ வெங்காயம் கூடவே நான் 4 தக்காளி எடுத்துர்க்கேங்க. அதை கட் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காக நம்ம மிளகாய் சேர்த்துக்க போறோங்க. நான் ஒரு 7 ல இருந்து 8 மிளகாய் வரைக்கும் சேர்த்துர்க்கேங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போறோங்க. இப்போலாம் அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம சட்னி தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்காங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுக்கிற சட்னியை சேர்த்துக்கலாங்க. சட்னி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சூடு வந்து கொதிக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ இந்த சட்னி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்க போகிறேங்க. அதை சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கூடவே பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறாங்க. நான் ஒரு 5 ல இருந்து 6 பல் பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கி வரட்டுங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ அரைச்ச சட்னியை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். எப்பொழுதும் போல் 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க சட்னி கூட சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் ரொம்ப சூப்பரான 2 வகையான சட்னி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.